அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருக்காது. அது எப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டவர்கள் கையாளுகின்ற போது அந்த பிரச்சனையை நாங்கள் இலகுவாக முடித்துக்கொள்ள முடியும். எங்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் கட்டாயம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்து கொடுத்ததற்கு பிறகு அவர்களை மேற்பார்வை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை வழிநடத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வாழ்விலே காணப்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகளின் போது தேவையான ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இது அவருடைய கடமை. அனுபவத்தின் அடிப்படையிலும், ஆற்றலின் அடிப்படையிலும், அறிவின் அடிப்படையிலும் அவர்களும் செய்ய வேண்டிய பணியாக இருக்கும். ஆனால் இந்த பெற்றோர்கள் இந்த இளம் தம்பதிகளுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா விடயங்களிலும் மூக்கை நுழைத்து கொண்டு தலையீடு செய்து கொண்டு பிரச்சனையை ஏற்படுத்துகின்றவர்களாக இருப்பார்களாக இருந்தால் அந்த குடும்பங்களில் நிறைய சிக்கல்கள் வரும். இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் நாங்கள் பார்க்கிற போது இந்த தலையீடு பல குடும்பங்களின் வாழ்க்கையை சிக்கலாக்கி இருக்கிறது. அலுவலக ரீதியாக குடும்பங்களோடு, கணவன் மனைவி பிணக்குகளோடு நேரடியாக சம்பந்தப்பட்டு கலந்துரையாடுகின்றவன் என்ற வகையிலே நிறைய கேஸ்களை தினந்தோறும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. சாதாரணமாக கல்யாணம் முடித்து 3 மாதம் தொடங்கி கல்யாணம் முடித்து 30 வருஷத்துக்கு பிறகும் காதிக்கோட்டுக்கு போய் பிரிய போகிறோம் என்று வந்திருக்கிறாக்களை எல்லாம் காண முடிகிறது. இவ்வாறு பிரிகின்றவர்களுக்கு பல்வேறு காரணிகள் இருந்தாலும் அந்த காரணிகளிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நாங்கள் எல்லோரும் கவனம் செலுத்த தவறிய ஒரு காரணம் இருக்கிறது. அது பெற்றோர்களுடைய, மற்றவர்களுடைய தலையீடு. இதனால் நிறைய குடும்பங்கள் சிக்கலான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமான சூழ்நிலையை இன்றைய குடும்பங்களிலே நாங்கள் பார்க்க முடிகிறது. ஒரு சகோதரர் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்வதற்காக வந்திருக்கிறார். அவரோடு கலந்துரையாடிய போது, ஏன் நீங்கள் உங்களுடைய மனைவியை விவாகரத்து செய்ய போகிறீர்கள்? மௌலவி, எனக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கோம். ஆனால் எங்களோட மாமியாரிக்காவே அவ எங்களை வாழ விட மாட்டான். என்ன பிரச்சனை உண்டாலும் எல்லாத்திலையும் மூக்க நுழைத்து கொண்டு, எல்லாத்திலையும் தலையிட்டு கொண்டு, எல்லா இடத்திலையும் கதைத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை தொடர்ச்சியாக என்னால் சகித்து கொண்டிருக்க முடியாது. அந்த பொம்பளைக்கு எவ்வளவு சொன்னாலும் விளங்குதும் இல்லை. எங்கட வைஃப் என் பக்கம் நிற்கிறையா இல்லை உம்மாட பக்கம் நிற்கிறையா என்ற ஒரு போராட்டம். உம்மாக்கு நீங்கள் தலையிட வேணாம், உங்களோட பிரச்சனையை பாருங்க, உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்கிற அளவுக்கு அந்த பிள்ளை இல்லை. அது தாய் மீது கொண்ட அந்த பாசம். ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய கணவன் தன்னுடைய உம்மாவால் பல்வேறு சிரமங்களுக்கும் அசௌகரியங்களுக்கும் உள்ளாகிறான் என்று தெரிந்திருந்தும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையில் ஒரு திண்டாடி கடைசியில் வழக்குக்கு வந்திருக்கிறார்கள். இதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கிறது. நம்மளோட சமூக கட்டமைப்பில் இருக்கிற ஒரு பிரச்சனை. அது என்னென்றால், எங்களுடைய ஆண்கள் திருமணம் முடித்து கொண்டு பெண்களுடைய வீடுகளில் வாழ்கிறது. பொதுவாக இஸ்லாமிய உலகில் இல்லாத, இலங்கையிலையும் எல்லா முஸ்லீம்கள்டையும் இல்லாத கிழக்கில் மட்டும் காணப்படுகின்ற ஒரு எங்களுடைய எழுதப்படாத விதி, பொம்பளைக்கு வீடு கொடுக்கணும் என்று. அந்த வீடு கொடுக்கணும் என்கிற அடிப்படையில் அந்த பெண்ணுடைய வீட்டில் வாழ வருகிற போது அங்கே மாமியார் இருப்பார், அங்கே மாமனார் இருப்பார். ஏன்னா அவங்களோட வீடு அது. அங்கு மதினிமார்கள் இருப்பார்கள், அங்கு மச்சினன்மார்கள் இருப்பார்கள். எங்களுடைய வடகிழக்கிலே வாழுகின்றவர்களை தாய் வழி சமூகம் என்று சொல்வார்கள். தாயோட தான் எல்லா வகையான நெருக்கமான உறவுகளும் இருக்கும். எங்களுக்கு தந்தை வழி உறவுகள் குறைய, தொடர்பு குறைய. இப்போ நம்ம எல்லார்டையும் கேட்டால் பெரியப்பட விட்ட எப்போ போனன்னு கேட்டால் பெரியப்பட விட்ட பெரியப்பா இருக்காருன்னு எரியாண்டும் யோசிக்கிற அளவுக்கு வரும். சாச்சாட விட்ட, மாமிட விட்ட அந்த உறவுகள் இல்லை. மானா உம்மா தாய் வழி உறவுகளோட நெருக்கமான உறவுகள் இருக்கும். எனவே இதெல்லாம் சுற்றி வளைத்து இருக்கிற போது
அந்த வீட்டுக்கு புதுசாக குடித்தனம் பண்ண வந்த ஒரு ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய சவால் இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல கலந்துரையாடிய மாப்பிள்ளை சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் சத்தம் போட்டு கதைச்சாலும் சரியா இந்த மனுஷி வந்து என்ன எடுப்பா, நாங்கள் சும்மா எங்களோட பெட்ரூம்லேருந்து காய்ச்சிட்டு இருப்போம். சில நேரம் அங்கே கதைச்சிரிக்க கூட சத்தம் போட்டு வரதானே, என்ன அங்கே 2 பேரும் சத்தம் போடுற, என்ன பிரச்சனையாண்டு கேட்டு வருவா. இது என்ன பிரச்சனை மௌலவி, நாங்கள் சும்மா எங்களுக்குள்ள காய்ச்சிட்டு இருக்கிறோம். சில நேரம் நான் ரேஸ் ஆகி கதைப்போம். ஒரு கட்டத்தில் மாமனார் சொல்கிறாரு, கல்யாணம் முடிச்சு கொடுத்து இந்த அவளுக்கு இவ்வளவு காலமாகி ஒரு பெரிய காலம் போகக்குள்ள இவ்வளவுக்கு 2 பேருக்குள்ள சண்டை பிடிச்சிட்டு கொண்டு போய் காதிக்கோட்டில் வழக்க வச்சு விட்ருவோம் என்று சொல்றாரு. இப்படி தாய் தந்தையர்களுடைய அல்லது மாமா மாமியாவுடைய அந்த தலையீடுகள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனையா இருக்கிறது என்று சொல்லி வழக்கு வைக்க வந்திருக்கிறார். அவ கூப்பிட்டு விசாரித்த நேரம் அவ சொல்றா, எங்களை 2 ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். அவர் சொல்கிறது சரிதான், நீ உம்மாக்கு நானே எப்படி சொல்கிறது, நீங்கள் கூப்பிட்டு செல்லுங்க மௌலவி. உம்மா கூப்பிட்டு கதைக்கிற நேரம் உம்மா என்ன சொல்கிறேன்னா, நான் வளர்த்த பிள்ளை உலகாலத்துக்கு இந்த கைக்குள்ளே இருந்த பிள்ளை இவ்வளவு செலவழிச்சு ஊடுகாடி கட்டி கொடுத்துக்கிறோம், அவர் விரும்பினமாயிடலாம் கைக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு நான் விடலாமா, அவர் எடுத்ததெல்லாம் கை விட்டுறையுமா, அப்படியும் முடியும் கழிச்சிருக்கிறார். இப்படி நிறைய குடும்ப வாழ்வு, பலருடைய குடும்ப வாழ்வு சின்ன போனத்தில் இந்த குடும்ப உறவுகளுடைய தலையீடு இருக்கிறது. அதுக்கான உம்மா அப்பா தலையிடக்கூடாது என்பதல்ல, பாப்பா என்னண்டே பார்க்கப்படாது, உம்மா என்னண்டே பார்க்கப்படாதுங்கிறதல்ல, நாங்கள் இதுக்கு வழிகாட்டோம். பெரும்பாலும் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு குடும்ப ரீதியான ஒரு இயல்பு என்னண்டா, நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது. இப்போ நான் ஒரு பெண்ணு மகளுக்கு கட்டி கொடுத்த ஒரு தந்தை என்று சொன்னால், நான் எந்த மகள பக்கம் தான் நிற்கிறது. அவங்களோட மருமகண்ட நியாயங்களை எல்லாம் பார்க்க மாட்டோம். அது எந்த மகள் அப்படி செய்ய மாட்டாள், அது எந்த பிள்ளை, நான் வளர்த்த பிள்ளை, அவள் அப்படி கதைக்க மாட்டாள், அப்படி பேச மாட்டாள். உங்கள்கிட்ட கதைக்க மாட்டாள், பேச மாட்டாள், அவர்கிட்ட எப்படி கதைடா அவருக்கு தெரியும் தானே. எனவே அந்த பிள்ளைகளையே நியாயப்படுத்துகிறார்கள். ஆம்பளை பிள்ளை நான் சரியா, வாப்பாவும் உமாவும் ஆம்பளை பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். சரி, என்ன பிள்ளை அப்படி இல்லை, என்ன பிள்ளை நான் அப்படி வளர்க்கல, என்ன பிள்ளை அப்படி செய்ய மாட்டான், அவள் தான் சரியான மோசம் அப்படி என்று இந்த குடும்ப உறவுகள் நீதியின் பக்கம், நியாயத்தின் பக்கம், சரியின் பக்கம் நிற்காமல் தங்களுடைய பிள்ளைங்கிறதுக்காக வேண்டி அவர்கள் பிழை செய்கிறார்கள் என்று தெரிந்திருந்தும், தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்திருந்தும், இவங்களுடைய இந்த நகர்வு ஒரு பிழையான ஒரு வழிக்கு கொண்டு செல்லும் என்று தெரிந்திருந்தும் அவர்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுகின்ற நிலவரங்கள் இன்றைக்கு எங்களோட குடும்பங்களில் சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது. கட்டாயம் நாங்கள் எல்லாரும் மாமனார் மாமியா என்கிற உறவில் உள்ளவர்கள், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தவர்கள், இதில் கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தணும். அவங்க 2 பேரும் வாழ வேண்டிய ஆட்கள், இளம் வயசில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய ஆசாபாசங்கள் இருக்கும், விருப்புகள் இருக்கும். இதையெல்லாம் புரிஞ்சு கொண்டு நம்ம கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற, அவதானிச்சு கொண்டிருக்கின்ற ஒரு நிலை தான் எங்களுக்கு தேவைங்கிறதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற இந்த குடும்ப கட்டமைப்பு காரணமாக திருமணம் செய்து புது தம்பதிகளாக வருகின்றவர்கள் தங்களுடைய கணவன் மனைவிக்கிடையிலான இளந்தம்பதிக்கிடையிலான அந்த ஊழல்களை, தொடர்பாடல்களை சுதந்திரமாக செயற்படுத்துவதற்கான சூழலும் எங்களுடைய குடும்ப கட்டமைப்புகளில் இல்லை. அங்கே மாமா பார்த்துட்டு இருக்காரு, இங்கே மாமியா பார்த்துட்டு இருக்காங்க, அங்கே மைனியா பார்த்துட்டு இருக்காள், இங்கே மச்சினம் பார்த்துட்டு இருக்கான். இதுக்குள்ள இப்படியான ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை எங்களுடைய இந்த முஸ்லீம் சமூகத்தில் காணப்படுகிற இந்த பெண்ட வீட்டுக்குள்ளே வந்து மாப்பிள்ளை இருக்கிறங்கிற விடயம் காரணமாக வந்திருக்கின்ற ஒரு பிரச்சனை. கட்டாயம் நாங்கள் இது சீர் செய்கிற போது இந்த பிரச்சனைகளை தவித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சகோதரர் வந்து என்னிடத்தில் முறைப்பட்டார், நான் கல்யாணம் முடித்து மாப்பிள்ளையாக போயிருக்கேன் மௌலவி, நான் பொஞ்சாதியை கூட்டிகிட்டு எங்கள் நானும் ட்ரிப்பு கொண்டு பார்த்தா நாங்களும் வேற போகிறோம் வரோம், மாமியாவுக்கு மேரடமா, அங்கே மச்சினனும் மேரடமா, மைனியாவும் மேரடமா, நாங்கள் 2 பேரும் சுதந்திரமாக போய் கொஞ்சம் திரிய போகிறோம், போகிறோம் விரும்பினது போய் தெரியும். இல்லை நீங்கள் கொழும்பு போகிறோம், நாங்களும் பாரோம், வேறோட புக் பண்ணுவோம். இது என்ன மௌலவி இது? இதெல்லாம் விளங்கப்படுத்துகிற யாரு? அவன் புதுசாக கல்யாணம் முடித்தவன் தண்ட மனைவியோட அவன் விருப்பத்தின் அடிப்படையில் போகிறவங்களை போவான்.
இதை கூட செய்ய முடியாத ஒரு அளவுக்கான ஒரு சூழ்நிலை எங்களுடைய குடும்பங்களிலே பல இடத்துல காணப்படும். அதெல்லாம் யோசிக்கிறேன் இல்லை. அவங்க புதுமண தம்பதிகள், அவங்க போப்புறாங்க, நம்ம விடுவோம், அவங்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை செஞ்சு கொடுப்போம், அவங்க விரும்பினாக்களை கூட்டிகிட்டு போகட்டும் என்கிற மனோபாவம் எல்லாம் இல்லை. அவையும் கூட்டிகிட்டு போகணும், இவையும் கூட்டிகிட்டு போகணும், அந்த பிள்ளை கத்தும், அந்த பிள்ளை தெரியும் தானே அப்படின்னு கிடக்கிற எல்லாரையும் மல்லி கடைசியில் எல்லாரும் ஒரு பயணம் போன மாதிரி பயணம் போயிட்டு வந்து திரும்பி வந்து வீடு சேருகின்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. இதை ஒரு குறைபாடாக ஒரு சகோதரனோட பகிர்ந்து கொண்டார், ஒரு புதுமண வாழ்க்கையில் இணைந்து கொண்டு வருவார். நம்ம இந்த சிந்தனைகள் எண்ணங்களை எல்லாம் நாங்கள் மாற்ற வேண்டும். இந்த தலையீடுகள் எல்லாம் அவங்களுடைய ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு பிணக்கை ஏற்படுத்துகின்ற, பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலவரத்தை உண்டு பண்ணும் என்பதை நாங்கள் நிறைய பேர் சிந்திக்காத பகுதி, சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தை தேவையில் நாங்கள் இருக்கிறோம்.